இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெபாசிட் பெற்று பொதுமக்களை ஏமாற்றும் நிதி நிறுவனங்களின் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நிதி நிறுவன முறைகேடுகள் குறித்த ஜவாஹிருல்லா கேள்விக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். மாநில அரசு பணியாளர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும். 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 1/1/2025 முதல் 2 விழுக்காடு அகவிலைப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்து பலன் பெறும் நடைமுறை இந்த ஆண்டே செயல்படுத்தப்படும். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஈட்டிய விடுப்பை சரண் செய்யலாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மீண்டும் செயல்படுத்திட 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய குழு அமைக்க உத்தரவு போடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று குழுவின் அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் உறுதி. அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால உதவித்தொகை 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. மகப்பேறு கால விடுப்பு 9 மாதங்களிலிருந்து ஓராண்டாக உயர்த்தப்படும். மகப்பேறு விடுப்பு காலத்தை பதவி உயர்வுக்கு தகுதி காலமாக எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கும்பகோணத்தில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவு தாக்கல். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார். கும்பகோணத்தில் அமையும் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சரே வேந்தராக இருப்பார். பல்கலைக்கழகம் தொடர்பான சட்ட முன்வடிவு தாக்கலின் தகவல். பிரதமர் மோடியுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. பகல்காம் தாக்குதல் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் வழங்க மறுத்தால் இந்தியா போரை அறிவிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலா பரபரப்பு பேச்சு. இந்திய ராணுவத்திற்கு நிதி அளிக்க கோரி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளில் உண்மை இல்லை என மத்திய அரசு விளக்கம். போலியான செய்திகளை நம்பி பொதுமக்கள் யாரும் தங்களது பணத்தை அளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல். பிபிசி தொலைக்காட்சியின் இந்திய நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ். பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பயங்கரவாதிகள் என்பதற்கு பதிலாக போராளிகள் என குறிப்பிட்டதால் நடவடிக்கை.
செய்தி தொலைக்காட்சிகள் உட்பட பாகிஸ்தானை சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. இந்தியா குறித்து தவறான அவதூறான கருத்துக்களை பரப்புவதாக கூறி மத்திய அரசு நடவடிக்கை. பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் கிறிஸ்துவர் மலை வழியாக தப்பியோட முயற்சி என தகவல். இரவு நேரத்தில் வீடுகளுக்குள் புகுந்து தீவிரவாதிகள் உணவுகளை திருடிச் சென்றதாகவும் தகவல். புதுச்சேரியில் விசா காலக்கெடு முடிந்தும் நாட்டை விட்டு வெளியேறாத பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு முடிவடைந்த விசாவை புதுப்பிக்காமல் புதுச்சேரியில் தங்கியிருந்ததாக தகவல். இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் அதிகரித்து வருவதன் எதிரொலி. ஜம்மு காஷ்மீரில் உயிர்காக்கும் வகையில் பதுங்கு குழிகளை தயார் செய்து வரும் மக்கள். ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலங்களில் மீண்டும் குவிந்த மக்கள். தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு லீடர் 6 உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பத்தினருடன் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். இருபத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கிய முருகேசன் கர்ணகி ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை உறுதி. குற்றவாளிகள் 12 பேருக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். காவலர் சேம நலநிதி 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. இரவு பகலாக மக்களை பாதுகாக்க அயராது பணியாற்றும் காவலர் நலனை திமுக அரசு பேணி பாதுகாப்பதாகவும் நிகழ்ச்சி. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை 2023ஐ ஒப்பிடுகையில் 2024இல் அதிகரிப்பு. தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக காவல்துறை கொள்கை குறிப்பில் தகவல். MYV3 நிறுவனம் குறித்து புகார் மனு அளிக்குமாறு கோவை மாநகர பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் அறிவுறுத்தல். முதலீடு செய்து பணம் திரும்ப கிடைக்காமல் உள்ள பொதுமக்கள் பணம் முதலீடு செய்ததற்கான அசல் ஆவணங்களுடன் உள்ளிட்டவற்றுடன் நேரில் புகார் அளிக்க அறிவுரை. பாயிண்ட்மேன்கள் அனைவரும் முறையான கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். தமிழகத்தின் பல இடங்களில் தண்டவாளங்களில் கற்கள், இரும்பு போல்ட் வைக்கப்பட்ட நிலையில் தெற்கு ரயில்வே உத்தரவு. தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிப்பு. பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை மாற்றம். அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், சிவசங்கர், முத்துசாமி ஆகியோருக்கு கூடுதல் இலாக்காக்கள் ஒதுக்கீடு. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு செந்தில் பாலாஜியின் மின்சாரத்துறை ஒதுக்கீடு. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு செந்தில் பாலாஜி கவனித்து வந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு. மீண்டும் அமைச்சராகிறார் மனோ தங்கராஜ். ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் பதவியேற்கிறார். அரசு விரைவு பேருந்துகளில் பயணித்தால் குலுக்கல் முறையில் 20 முறை இலவச பயண பரிசு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை பயணிப்பவர்களை குலுக்கல் முறையில் தேர்வு செய்து பரிசு வழங்கப்படும் என போக்குவரத்து துறை தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 71,520 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தியாகராய நகரில் தனியார் மருத்துவமனைக்குள் கத்தியுடன் புகுந்து பணம் மற்றும் செல்போன் கொள்ளை. மருத்துவமனை ஊழியர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது முகக்கவசம் அணிந்து கொண்டு மர்ம நபர் கைவரிசை.
கன்னியாகுமரி அருகே விஷ்ணு பரத் என்ற 11ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொலை. திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநர் சந்துரு என்பவர் கஞ்சா போதையில் வெறிச்செயல். திருப்பூரில் தனியார் நிறுவன பெண் தொழிலாளர்களை அழைத்துச் சென்ற வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்து. பிரேக் பிடிக்காததால் வேன் பள்ளத்தில் கவிழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதி அருகே தண்ணீர் தேடி சுற்றித் திரிந்த காட்டு யானை. மனதை உருக்கும் வீடியோ வெளியான நிலையில் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. பல்வேறு கிராம மக்கள் ஒன்றிணைந்து போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ச்சி. முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அட்டவணையின்படி சினிமா படப்பிடிப்பு மும்முரமாக நடந்து வருவதால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இன்று ஆஜராக முடியாது. விசாரணைக்கு ஆஜராக வேறு ஒரு தேதியை அறிவிக்க வேண்டும் என நடிகர் மகேஷ் பாபு கோரிக்கை. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்கிய வடகொரிய வீரர்கள். ஆயிரக்கணக்கான வீரர்கள் ரஷ்ய படையுடன் இணைந்து போரிட்டு வருவதாக தென்கொரியா உளவுத்துறை தகவல். ஈரான் துறைமுக வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்வு. படுகாயங்களுடன் 700க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற IPL லீக் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது RCB. 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி அசத்தல். IPL 46வது லீக் போட்டியில் டெல்லியை வீழ்த்தியதன் மூலம் முதல் இடத்திற்கு முன்னேறியது பெங்களூரு. விராட் கோலி, கிருணால் பாண்டியாவின் சிறப்பான ஆட்டத்தால் 3வது தோல்விக்கு தள்ளப்பட்டது டெல்லி. லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பந்துக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதற்காக நடவடிக்கை. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறுகிறது பத்ம விருதுகள் வழங்கும் விழா. அஜித் குமார், சோபனா, நல்லி குப்புசாமி உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் திரௌபதி முர்மு. நடிகர் அஜித் குமார் குடும்பத்துடன் டெல்லி பயணம். பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார்.